நாளாய் தவித்து உலக. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் பார்த்து போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஆப்ஷன், இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9 minutes 16 days கிளிக் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது இருக்க ஆப்ஷன். அதில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து ஒயிட் கலர் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இன்டோ ஐக்கான் இருக்கலாம், அந்த இன்டோ ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து 1 step பேக் வந்துவிடும். 1 step பேக் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங்னு லாஸ்ட் இருக்கும், அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் இருக்குல்ல, ரெட் கலரில், அந்த கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து இந்த பென்சில் ஐக்கான், இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனில் வந்து இதில் வந்து இந்த கோட் போல் இருக்குது பாருங்கள், இந்த மூணாவது இருக்க ஆப்ஷன், இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லாஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடணும். நம்ம வந்து சைஸ் கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ட்ராயிங் பண்ணுவோம் ஸ்க்ரீனில். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா 1 step பேக் வந்துடும். இதே இப்போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணணும். கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாக லெவலுக்கு கரெக்டாக சைஸில் இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னு வச்சுடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் ஆங்கிள்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடும். நீங்கள் கரெக்டான ஸ்ட்ரைட்டாக வச்சுடுங்க அந்த லைனை. அப்புறம் 1 step பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து இந்த வீடியோட எண்டிங் வரைக்கும் இதை வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் லெஃப்ட் சைடு வந்து 3 டாட் ஃபஸ்ட்டு இருக்கும், அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட டூப்ளிகேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1 step பேக் வந்துடுங்க கைஸ். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து கரெக்டாக கலர் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ பிங்க் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் இருக்க அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ வந்து ப்ரஷ் டூல் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம், இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்க இந்த ஆப்ஷனில் சைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனை டச் பண்ணி இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து சின்ன ஒரு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 step பேக் வந்துட்டு இப்போ வந்து இதை ஜூம் பண்ணுங்கள். நல்லா பெருசாக கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். சரி கைஸ், அது பிறகு 1 step பேக் வந்துட்டு இந்த லேயரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிடுங்க வீடியோட எண்டிங் வரைக்கும். அதுக்கப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ வந்து வேறு கலர் செலக்ட் பண்ணிவிடுவோம், ப்ளூ கலர் நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டூல் வந்து இந்த ப்ரஷ் டூல் இருக்கட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருக்கட்டு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 step பேக் வந்துட்டு இதை வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க பெருசாட்டு, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பேக்ரவுண்டு கரெக்டாக செட் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ
இதே வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ளூ கலர் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் 5வது இருக்க சென்ட் டு பேக்கை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து லெஃப்ட் சைடு இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்னா 5வது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து எமோஜி வந்து கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். நம்ம வந்து எமோஜி செட் பண்ணிவிடுவோம் கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். எமோஜி டெஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். சென்ட்ராட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு சாரி கைஸ் இந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க அந்த இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேஜிக் ரிமூவர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் எரேஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு சாரி கைஸ் அந்த ஃபோட்டோ லேயரை வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அடுத்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டோ ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த ஃபோட்டோ வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதே வந்து மேஜிக் ரிமூவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை வந்து எரேஸ் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ கிராப்பிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க ரைட் சைடு. கிராப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாஸ்க் வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபெதர் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ கிராப்பிங் பண்ணிவிடுங்க. கரெக்டாக நம்ம இப்போ கிராப்பிங் பண்ணிவிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இதில் இப்போ ஸ்டேச்சுரேஷன் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ஃபா ஒப்பாசிட்டியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிம் பண்ணிடுங்க அந்த ஃபோட்டோவை. நம்ம வந்து 75க்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடு வந்து 3 டாட் இருக்கலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4வது இருக்க அந்த சென்ட் டு பேக்வேர்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ எவ்வளோ ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு சாரி இப்போ அந்த ஃபோட்டோ லேயரை வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிடுங்க. அது பிறகு அந்த ஃபஸ்ட்டு இருக்க செலக்ட் பண்ணல அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுவோம். ஜூம் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம் கைஸ். இப்போ நீங்கள் வந்து லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து நான் லிரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ வந்து இந்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். லிரிக்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து மேலே ரைட் சைடு மேலே டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானில் வந்து நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்துடும். சரி கைஸ் இப்போ வந்து ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பேசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் B05ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடும். இந்த இடத்துல கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க. இந்த இதுக்கு ஸ்க்ரீனோட ஃபுல் லென்த்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுங்க கைஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக இந்த 2 லைனுக்குள்ளே
இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வீடியோ வந்து கரெக்டாக ரெடி ஆகிட்டான்னு பார்த்துட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க அந்த ஏரோ ஐக்கன் கிளிக் பண்ணி சேவஸ் வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ வந்து சேவ் ஆகுது உங்களுடைய கேலரிக்கு. சரி கைஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் அபினேஷ்.